சம்ம ரீட் பண்ணுங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதை முதல்ல நான் கொஸ்டினை சம்மா எழுதுகிறேன். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? 3 இன்ட்டு பின்னு போடுவோமா? பி எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிக்காரு? 24 நாளில் முடிக்காரு. அப்போ 3 இன்ட்டு 1/24. ஓகேயா? இது 24, இது 24. ஓகேவா? 24 நாட்களில் பி வந்து முடிக்காது. இது எப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? ஏ பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அதனால் அப்போ 3 இன்ட்டு பி தான் ஏ. ஏ வந்து என்ன பண்ணுறாரு? பி செய்யக்கூடிய வேலையிலேருந்து 3 மடங்கு அதிகமாக தான் வேலை பார்க்காரு. அப்போ ஏ வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அப்படி தானே? இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 3 3 3 24. அப்போது ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்காரு? 8 நாளில் முடிப்பார். இவர் 8 நாளில் செய்யக்கூடிய வேலையை இவர் 24 நாள் எடுத்துக்கிறாரு பி. ஓகேவா? அதான கணக்கு. இப்போது நமக்கு ஏ தெரிஞ்சிடுது. லாஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படி கேட்குறாங்க. அப்படி தானே? அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம ஏ வந்து 1/8, அதாவது 8 நாட்களில் முடிக்காங்கிறது தெரிஞ்சிடுது. பி வந்து 24 நாட்கள் அப்படிங்கிறது சம்பளையே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம ப்ளஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 8 24 ஆகிறதுக்கு எதால் மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? 3ஆல் மேலே இங்கேயே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + 1/24 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஓகேவா? ஈக்குவல் டு 4/24 அப்படின்னு வருமா? புரியுதா? எல்சிஎம் எடுத்திருக்கேன். கீழே 24 வரும். மேலே வந்து இதை மேலே இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் 24 வருது. அப்போ 3 + 1 = 4. ஒரு நாள் 4, அரை நாளாக 24. அப்போ ஒரு வேலையை 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் என்ன இருக்குது? பி. ஓகேயா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் பி. ஓகேவா?